விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். தப்பான நீங்க மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது உங்களை விவசாயி உங்களை வந்து கஷ்டப்படுத்தும். பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் அமர்ந்திருக்கிற ஒரே தலம் வந்து கொடுமுடியில் இருக்கக்கூடிய அந்த கோயில் தான். அந்த கோயிலுக்கு போய் குளிச்சுட்டு போய் பரிகார பூஜை செஞ்சா, கோயிலுக்கு போனால் நம்ம என்ன பண்ணுறோம், போகிற போக்கில் இப்படி கும்பிட்டு போகிறோம். இது தவறு. 3 மணி நேரத்துக்கு மேலேயாச்சும் அங்கே வந்து கோயிலில் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய நீங்கள் போன காரியத்துக்கும் கர்மாக்கும் கனெக்ட் ஆகி நீங்கள் கோவிலுக்குள்ள மேலே நைட்டில் தான் போய் அந்த சுவாமியை கும்பிட முடியும். அடியில் ஒரு குகை மாதிரி மேலே இருக்கும். மேல் கோவிலில் சிலை வச்சுருப்பாங்க, அடியில் போய் அங்கே மேலே போய் கும்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது மேனேஜர் சொல்கிறார் மினிமம் ஒரு 4 எபிசோட் தாங்குவாங்க அப்படின்னு சொன்ன ஸ்வேதா அந்த சீசனோட வின்னராக வரும்போது என்னால் நம்பாமல் இருக்கவே முடியல. பரிகாரங்களுக்கு பலன் இருக்குது. நீங்கள் வீட்டில் வந்து ஏதாவது பூஜைகள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லை டெய்லியுமே ஏதாவது விளக்கேற்றுறது பூஜை பண்ணுறது அப்படி ரொட்டீனில் இருக்கா? டெய்லியுமே காலையில் ஈவினிங் தவறாமல் நம்ம விளக்கேற்றுறோம். பட் பஜன்ஸுன்னு நம்ம வந்து பெருசாக பண்ணதில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் அதை வந்து நான் சொல்லி வேண்டதோட சரி. இல்லை இதில் எனக்கு என்னென்னா, எங்கள் வீட்டில் வந்து அந்த சாமி அந்த படம் இருக்கு இல்லைங்களா, அது சைடில் வந்து ஒரு சுவிட்ச் இருக்கும். ஆன் பண்ணால் வந்து மந்திரங்கள் வரும் இல்லையா, அதில் காயத்ரி மந்திரம் இருக்குது, எல்லா வகையான மந்திரங்களும் இருக்குது. அந்த வியாழக்கிழமைனா சாய்பாபா மந்திரம், இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்துகிட்டே இருக்கும். அதில் வந்து எனக்கு வந்து நான் இதன் மூலமாக நம்மளுடைய சமுதாயத்துக்கு, தமிழ் சமுதாயத்தை சொல்லிக்கிறது என்னென்னா, நம்மளுக்கு அது சொல்லணும்னு அவசியமே இல்லை, ரிப்பீட் பண்ணணும் அவசியம் இல்லை. தப்பாக சொல்லிட்டோம்னா அது வந்து தவறுதலான வார்த்தைகளை உபயோகப்படுத்தும் போது தப்பான நீங்கள் மந்திரத்தை சொன்னீங்கன்னா அது உங்களை விவசாயி உங்களை வந்து கஷ்டப்படுத்தும். சரி, இப்போ இங்கே சொல்லும் போது சொன்னீங்க மந்திரத்தை தப்பாக சொல்லிட்டோன்னா அது ரிவர்ஸ் ஆகிடும். அது எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா, இல்லை ஏதாவது நடந்திருக்கா? இல்லைம்மா, நிறைய நடந்திருக்கு. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, கரெக்டாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு சில பேர் புக்கை பார்த்தே படிப்பாங்க. அது வந்து சான்ஸ்கிரிட்லேயும் இருக்குது, தமிழ்லேயும் இருக்குது. பார்த்து படிக்கிறச்சிவே தப்பாக படிக்கும்போது ஐயோ தப்பாக படிக்கிறாங்களேன்னு நமக்கு தெரிஞ்சால் நம்ம வந்து அது யோசிப்போம், ஐயோ தப்பாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அது அவங்ககிட்ட சொன்னோன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க ஒரு ஃப்ளோரில் படிக்கணும், அது தான் படித்தா கடவுள் நம்மளுக்கு வந்து எதாவது கொடுப்பாங்கன்னு படிக்கிறாங்க. ஆனால் அது வந்து தப்பாக இருந்ததுன்னா படிக்க வேணாங்கிறது தான் நாங்கள் வந்து. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஒரு வார்த்தை கொல்லும் ஒரு வார்த்தை வெல்லும்னு சொல்லுவாங்க. அழித்தல் அழித்தல் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒன்று வந்து உங்களை வந்து உங்கள்கிட்ட வேனிஷ் பண்ணது, ஒன்று வந்து உருவாக்குறது. கரெக்டாக இந்த ரெண்டுக்குமே சொற்ப வார்த்தையை வந்து நீங்கள் கேட்குற சவுண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நன்மையை அளித்தவளேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நன்மையை அளித்தவளேன்ட்டா முடிஞ்சு போச்சு. 100%. அதனால தான் சொல்லுவாங்க, ஞானம் பெறாமல் நீங்கள் வந்து தயவு செய்து மந்திரத்தை உச்சாரணம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணுறதுனால தவறுதலான நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா அது அப்படி நடந்துடும். விரதங்கள் ஏதாவது இருக்கிறது, இல்லை கோவிலுக்கு போயிட்டு ஏதாவது பரிகாரங்கள் பண்ணுறது, அந்த விஷயங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்களா? நான் இந்த விஷயம் சொல்லியே ஆகணும். இவங்க வந்து சூப்பர் மாம்னு ஒரு நிகழ்ச்சியில் டைட்டில் வின்னர் சீசன் 1. ஆனால் அந்த சீசன் 1 10 கண்டஸ்டண்ட்டு, 10 பேர்த்தோடைய மகன் மகள் யாரோ ஒருத்தர் கூட இருப்பாங்க. அவங்க கூட தான் அந்த போட்டியே நடக்குது. அந்த போட்டியில் இவங்க வின்னர் ஆவாங்களா மாட்டாங்களாங்கிறதுல $1 மில்லியன் கொஸ்டின் எனக்கு ஆஸ் எ ஹஸ்பண்டாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நபர் வந்து முகம் பார்த்து இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு வந்து 4வது எபிசோடில் கணிச்சான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஒரு ஆன்மீகத்தில் ரொம்ப மூழ்கி போன ஒருத்தர், திருப்பூர் தமிழ்மணின்னு ஒரு பேர், இப்படி நேராக உங்களை உட்கார வச்சு பார்த்தாருன்னா ஜாதகம் நீங்கள் தர வேண்டாம், உங்களை பற்றி அப்படியே சொல்லுவார். அந்த நபருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சோன்னே, அண்ணா நீங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்றோம். வந்தார், வீட்டில் வந்து பார்க்குறாங்க, கன்ஃபார்மாக இவங்க தாங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னு 4வது எபிசோடு சொல்கிறார். 26வது எபிசோடில் தான் கிளைமேக்ஸ் வரப்போகுது. இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்னால் நம்பிக்கையே இல்லை. ஆனால் வந்து ஆஸ் எ கண்டஸ்டன்ட் அவங்க என்ன ஆசை இருக்கும், நம்ம ஜெயிக்கணும்னு தானே ஆசைப்படும். அண்ணா நான் என்னென்ன பண்ணணும் சொல்லுங்கண்ணா, ஏதாவது பரிகாரங்கன்னா சொல்லுங்கண்ணா, பண்ணிடலாங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது வரைக்கும் நான் யார்கிட்டையுமே மீடியாவில் சொன்னது கிடையாது, உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் கேட்டதுனால. அப்படி ஒரு சக்தி இல்லைன்னு சொன்னால் இது நடந்திருக்காது. அந்த பரிகாரத்தை போய் செஞ்சுட்டு வந்தோம். கொடுமுடிக்கு வாங்கினார். கொடுமுடியில் போய் கோயிலில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் அமர்ந்திருக்கிற ஒரே தலம் வந்து கொடுமுடியில் இருக்கக்கூடிய அந்த கோயில் தான். அந்த கோயிலுக்கு போய் குளிச்சுட்டு போய் பரிகார பூஜை செஞ்சுட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன். நீ சாமி கும்பிட கும்பிட்டாச்சு, பரிகாரம் செய்ய செஞ்சாச்சு, நீ உன்னோட வேலையை நீ சிறப்பாக செய், வெற்றி அடைவாங்கிற நம்பிக்கையை மட்டும் கொடுத்துட்டு முழுமையாக நம்பிக்கை இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன். அங்கே பரிகார ஸ்தலம்னே சொல்லுவாங்க. அது ராகுக்கு எதுக்கான பரிகாரம் இருக்குது, எல்லாத்துக்குமே அங்கே செய்கிறாங்க. என்னோட இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணும்போது மேனேஜர் சொல்கிறார் மினிமம் ஒரு 4 எபிசோட் தாங்குவாங்க அப்படின்னு சொன்ன ஸ்வேதா அந்த சீசனோட வின்னராக வரும்போது என்னால் நம்பாமல் இருக்கவே முடியல. பரிகாரங்களுக்கு பலன் இருக்குது.
அதை சரியான ஆட்களிட சரியாக போய் செஞ்சால் மட்டும்தான் அது நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ உங்களுடைய குழந்தை 2வது குழந்தைக்குமே கூட நீங்க ஜாதகம்லாம் பார்த்து அந்த டைம் பார்த்து தான் வந்து சர்ஜரி பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்னென்னா, ஒரு விஷயத்தை நம்ம வந்து உட்கொள்ளும் போது நம்ம அதை பற்றி நம்ம வந்து எதிர்பார்க்கும் போது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன. எங்கள் அம்மா அப்பாலாம் ஜாதகம் பார்த்து எடுத்தாங்கன்னா இல்லை, அம்மாவுக்கு வலி வந்திருக்கும், ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க, நான் பிறந்திருப்பேன், இவ்வளோதான் கான்செப்ட். ஸ்வேதாக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாயிருக்கும். எங்கள் மூத்த பையனுக்கும் கூட டைம்லாம் பார்த்து எதுவுமே நாங்கள் செய்யலை. ஆனால் ஜாதகம்னா என்னன்னு நீங்கள் கேள்வியாக கேட்கும்போது பிறக்கிற நேரம்னு சொல்கிறாங்க. அது வந்து நீங்கள் சிசேரியனா இல்லை நார்மல் டெலிவரியான்னு பற்றி கவலை இல்லை. அந்த குழந்தை வெளியே வந்த நிமிஷத்தில் முதல் மூச்சு எடுத்ததில்லை, அதை தான் நம்ம நர்ஸ் எழுதி கொடுப்பாங்க, டாக்டர் எழுதி கொடுப்பாங்க. இந்த நேரத்தில் குழந்தை பிறகு அதை வச்சு தான் நம்ம கணிக்கிறோம். இதை வச்சு கணிக்க முடியுமானா கணிச்ச கன்ஃபார்மாக கரெக்டாக இருக்கும். அதை நான் வந்து எனக்கு வந்து அந்த அண்ணா சொல்கிறாரு, அதன்படி நான் போய் நான் செய்கிறேன். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, ஏன்னா முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி இல்லை, இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி டைம் பார்த்துட்டு சர்ஜரி பண்ணி எடுக்கிறாங்க. அது கல்யாணம் பார்க்கும்போது, கல்யாணம் பண்ணும்போது டைம் பார்க்குறீங்க, வீடு புண்ணியாச்சனம் பண்ணும்போது டைம் பார்க்குறீங்க, நல்ல காரியம் எதை செஞ்ச ராக்கெட் விடும்போது டைம் பார்க்குறாங்க. அப்போ பிறக்கிற குழந்தைக்கு ஏன் டைம் பார்க்கக்கூடாதுன்னு கேட்குறேன். ஆனால் பிறந்து ஒரு வருஷம் பார்க்காம எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. ஏன்னா அந்த குழந்தை நிற்குமா நிற்காதாங்கிற அந்த பயமெல்லாம் இருக்குது. இல்லவே இல்லை, நீங்கள் பார்த்து சரியான நேரத்தில் எடுத்தோம்னா அந்த குழந்தை எனக்கு பெரிய பையனுக்கு பண்ண முடியலங்கிறது ரொம்ப வருத்தம் இருந்தது. பெரியவனுக்கு வந்து எமர்ஜென்சியாக நடந்தது. ஆனால் இந்த பையனுக்கு நாங்கள் டிசைட் பண்ணுறது, அவங்களும் டாக்டர்னு சொன்னாங்க இந்த தேதிக்குள்ளே நம்ம ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் இந்த தேதின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. டைமும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் இவர் வந்து எடுத்து ஓடுறாரு ஜாதகத்தை. ஏன்னா எனக்கு ஆன்மீகம் புரிஞ்சதுனால எனக்கு நடந்த தவறு இனி வந்து இன்னொன்று நடந்துடக்கூடாது. பெரியவனுக்கு நம்ம மிஸ் பண்ணிட்டோம், சின்னவனுக்கு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு கரெக்டான நேரத்தில் துல்லியமாக எடுத்து இன்றைக்கி அந்த ஜாதகத்தை எடுத்து பார்த்து எத்தனையோ இதை கணிச்சு கொடுத்தவங்க வந்து லக்ஷ்மின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிஹெச்டி இன் அஸ்ட்ராலஜி, அவங்க ப்ரொஃபஸர். அவங்கள போய் நான் வந்து இந்த நிமிஷம் கூட அவங்க தான் எனக்கு குலதெய்வமாக தெரியுறாங்க. என்ன காரணம்னா அவங்க கொடுத்தக்கூடிய சொத்து இவன். சூப்பர் சார். நீங்க பெண் குழந்தைக்கு ரொம்பவே ஆசைப்பட்டதா சொன்னீங்க, அதுக்கு ஏதாவது கேட்டு பரிகாரங்கள் அந்த மாதிரி பண்ணது உண்டா? இல்லை, நான் இப்போ வந்து அந்த மாதிரி பிறப்புக்கு நான் வந்து பெண் ஆணுங்கிற நாங்கள் இதே கிடையாது, பேதம் கிடையாது. ஆசைப்படுறது என்ன, பெண் குழந்தையா இருந்தா வந்து ஒரு அப்பாவுக்கு வந்து செல்லமா பெண் நினைப்பாங்க, பாய் இருக்கான் ஒரு பொண்ணு இருந்தா நல்லா இருக்கும், அவ்வளவுதானே தவிர எந்த குழந்தை வந்தாலும் சரி, அது எந்த பேபியா இருந்தாலும் ஓகே தான். நான் வந்து கடைக்கு போன உடனே கேர்ள் ஃப்ராக் எடுத்து பாக்குறது அதெல்லாம் பாப்பாரா, பொண்ணு ஆசைப்படுறா போல இருக்கு அப்படின்ட்டு நம்ம இதை ஆர்டர் போட முடியாதா? ஆமா, இது கடவுள் கொடுத்தது, ஆணோ பொண்ணோ அது எதுவா இருந்தாலும் ஓகே தான், நம்மளோட ஆசைன்னு ஒண்ணு இருக்குல்ல. இது மாதிரி நான் வந்து ஒரு கோயிலுக்கு நான் கொட்டாவி சாமியார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மகான் அவர் வந்து நான் பாண்டிச்சேரியில் பார்க்க போனேன். ஒரு குழந்தை, அந்த அம்மா வந்து ஒரு குழந்தைய வெஜிடபிள் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க அந்த சாமிக்கிட்ட. அந்த குழந்தைக்கு ஒரு 2.5-3 வயசு இருக்கும். வெஜிடபிள் மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த சாமிக்கு முன்னாடி போட்டுட்டு சொல்கிறாங்க, இந்த குழந்தை ஞானத்தோட பிறக்குன்னு சொன்னீங்களே சாமி, இந்த குழந்தை நான் ஜனிக்கும் போது வயிற்றில் இருக்கும்போது இந்த குழந்தை நல்லா வரும்னு நீங்கள் சொன்னீங்களே சாமி, இந்த குழந்தை இன்னைக்கு வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த பாட்டுக்கு வாயில் ஒழுக்கிட்டு இருக்குது. அதுக்கு எதுவுமே புரியல அந்த குழந்தைக்கு. அப்படியே பார்க்குறேன் நான் லிட்டரலாக. நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து சாமி பேச முடியாது, ஏன்னா காலையிலேருந்து 6 மணி வரைக்கும் அவர் வந்து மௌன விரதத்தில் இருப்பார். அந்த அம்மா வந்து போட்டு ஃபயர் பண்ணது அந்த சாமியை. அந்த மௌன விரதத்துலேருந்து அவர் வெளியே வந்து அவர் வந்து சொன்னார், இந்த குழந்தைய நீ வந்து எத்தனை முறை நீ வந்து கொட்டியிருப்பேன்னு கேட்டார். தலையில் கொட்டுற வழக்கம் உண்டான்னு கேட்டார். ஆமாம், அவன் தப்பு பண்ண மாதிரிலாம் தலையில் தான் கொட்டுவேன் அப்படின்னு அந்த அம்மா ஒத்துக்குது. சபை முன்னாடி அத்தனை டிவோட்டிஸ் இருக்காங்க. அப்போ சொல்கிறார், ஒரு கொட்டில் இந்த குழந்தைய நீங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன குளிர், ஒரு கொட்டு வைக்கும்போது 1000 GB அடி வாங்குதான், அழியுதான். டீச்சர்ஸ் எல்லாம் தெரியாமல் ஸ்கூலில் வந்து பக்கத்தில் என்ன கொட்டுக்குவாங்க, அவன் மொல்லமாக கொட்ட, அவன் இன்னொரு மாதிரி ஸ்ட்ராங்காக கொட்டுங்குவாங்க. இது வந்து அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த குழந்தை வந்து இன்றைக்கி இப்படி வெஜிடபிள் ஆடுறதுக்கு நீ தான் காரணம்னு அந்த அம்மாட்ட சொன்னாங்க. ஷாக் ஆகிட்டேன் நான். அது எத்தனை வயசு இருக்குங்க அந்த குழந்தைக்கு? ஒரு 3.5 வயசு இருக்குங்க குழந்தைக்கு. 3 வயசு குழந்தைய நம்ம கொட்டுதா? தப்பு பண்ணும்போதெல்லாம் அடிப்பாங்க, மண்டையில கொட்டுறதை அவங்க வந்து வழக்கமா வச்சிருக்காங்க. நீங்க அதனால தான் சொல்லுவாங்க, கண்ணை மட்டும் விட்டுருங்க, தோலை உரிச்சிருங்கன்னு சொல்லுவாங்க. அது அடிக்கிறது. நீங்க தலையில கொட்ட அந்த குழந்தைய நீங்க வந்து இன்னைக்கு வெஜிடபிள் ஆனதுக்கு நீதாமா காரணம். அப்ப பிறப்பு எல்லாத்துக்குமே நான் தான் சொல்றேன், பிறக்கிற குழந்தை ஒவ்வொன்றுமே தங்க கட்டிகள். அதை நீங்க எப்படி நீங்க பட்டதிட்டுறீங்க, எப்படி நீங்க ஜுவல்ஸா மாத்துறீங்க, எப்படி ஜொலிக்க வைக்கிறீங்கன்னு ஒரு தாய் தந்தைக்கிட்ட தான் இருக்குது. இப்போ அதான் நிறைய நீங்க இப்போ சித்தர்களை வழிபடுற மாதிரியும் அவங்கள பின்தொடர்ற மாதிரியுமே இருக்கு. இல்ல, சித்தர்ன்னு மட்டும் இல்லம்மா, நான் வந்து குருமார்களை மதிக்கிறேன். ஆமாம், யாராக இருக்கட்டும் குருவாக இருந்தால் மதிக்கிறேன். அவங்ககிட்ட உண்மையாகவே அவங்கக்கிட்ட அந்த குருவுக்கான தன்மை இருக்குங்கிற பட்சத்தில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண தயாராக இருக்கேன். என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு ரூபாய் நோட்டாக வச்சுங்களேன், அந்த 5 லட்ச ரூபாய் ரூபாய் நோட்டாக நீங்கள் வந்து அதுதான் நான் வந்து சுமந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய வந்து கர்மான்னு வச்சுக்கோங்க.
அந்த 5 லட்ச ரூபாய்க்கு நான் வந்து தண்டனைக்கு உள்ளானவன். அந்த 5 லட்ச ரூபாய் நோட்டா, ஒவ்வொரு ரூபா நோட்டாக இருந்தால் எவ்வளோ இருக்கும்? 5 ரூபா நோட்டாக இருந்தால் எவ்வளோ இருக்கும்? 10 ரூபா நோட்டாக இருந்தால் எவ்வளோ இருக்கும்? இப்படியாக நான் செய்த பாவங்களை நான் சுமந்துட்டு ஒரு ஒரு உடம்புல வந்து நான் பூந்திருக்கேன். இந்த சோல் இதை அனுபவிச்சு தான் ஆகணும்னு நினைக்கும்போது, அந்த சோல் போய் ஒவ்வொரு சாமிகிட்டையும் நமஸ்காரம் பண்ணி என்னை காப்பாற்றுங்கன்னு நீங்கள் கேட்கும்போது அவங்க நல்லா இருங்கன்னு சொன்னா சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா, 1 ரூபா நோட்டு 5 ரூபாய் நோட்டாக மாறுது. அடுத்த முறை நான் போய் உண்மையாக இருந்து நமஸ்காரம் பண்ணும்போது 5 ரூபாங்கிறது 10 ரூபா நோட்டாக மாறுது. 10 ரூபாங்கிறது அப்புறம் 100 ரூபா நோட்டாக மாறும், 50 மாறும், 20 மாறும். அதில் நடுவில் விட்டுட்டேன். 100 மாறும், 100ங்கிறது 500 மாறும், 500ங்கிறது இன்னைக்கு 2000 ரூபா மாறிடுச்சுன்னு சொன்னால் அந்த 5 லட்சத்தை கேரி பண்ணுறது ஈஸியாக கஷ்டமா? ஈஸி தான். அப்போ நம்மளுடைய பிறவி இதை கர்மாவை கழிக்கணுங்கிறதுக்காகவே ஒரு ஆத்மா வந்து பிச்சைக்காரன்னு நினச்சிக்கிறோம் நம்ம. அவனுக்கு யாருமே இல்லை, ஒட்டு இல்லை, உறவு இல்லை, அவனுக்கு கேட்கறதுக்கு கூட நாதாரி கிடையாதுன்னு வச்சுன்னா அவன் வந்து இருக்கான்னு வச்சுங்களேன். அவன் தான் குட் சோலுங்கிறேன். எப்படின்னா அவன் யாரையுமே சமக்க தேவையில்லை, அவன் யாருக்குமே கடமைப்பட்டவன் இல்லை, எந்த குழந்தைய படிக்க வைக்கணும் இல்லை, அவன் வீட்டுக்கு வாடகை கட்டணும் இல்லை, அவன் வண்டிக்கு டீசல் போடணும் இல்லை, இஎம்ஐ வாங்க வேண்டியது இல்லை, கார்டு வாங்கினது இல்லை. அவன் போகிற இடத்துல ஈகை எடுக்கிறான், ஈகை எடுத்து சாப்பிட்டு போகிறான். பிச்சை எடுக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. கோடீஸ்வரனாக இருப்பான், இன்னைக்கு வந்து ரோட்டில் நின்று பிச்சை எடுக்கிறான்னா அவன் தன்மானத்தை இழந்து தன்னுடைய எல்லாத்தையுமே இழந்து தான் நீங்கள் பிச்சை எடுக்க முடியும். அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவன் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் யோசிச்சு பாருங்க, எங்கே போனால் சாப்பாடு கிடைக்குன்னு அவனுக்கு தெரியும், போய் சாப்பிட்டு நிம்மதியாக தூங்குறான். நம்மளால பெட்ல படுத்து தூங்க முடியல, தூக்கம் வரலன்னு சொல்றோம். என்ன காரணம்? நம்ம அவ்வளவு கர்மாக்கள் நம்ம சுமந்துட்டு இருக்கிறோம். அதை ஈஸி பண்றதுன்னா குருமார்களை போய் நமஸ்காரம் பண்ணியோ இல்லை கோயிலுக்கு போய் நம்ம வந்து இருக்கணும். கோயிலுக்கு போனால் நம்ம என்ன பண்றோம், போற போக்கில் இப்படி கும்பிட்டு போறோம். இது தவறு. 3 மணி நேரத்துக்கு மேலேயாச்சும் அங்கே வந்து கோயிலில் இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய நீங்க போன காரியத்துக்கும் கர்மாக்கும் கனெக்ட் ஆகி நீங்க அங்கிருந்து இடம் பண்ண முடியுமோ தவிர, போன வேகத்தில் 10 நிமிஷம் நீங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அது போகாமே இருந்துருங்கிற. நல்ல விஷயம் சார். மேம், உங்களுடைய குலதெய்வம் பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு அம்மா சைட்ல குலதெய்வம் யார்? அம்மா சைடில் குலதெய்வம் வந்து சட்டநாதர்னு நினைக்கிறேன். கும்பகோணத்தில் அம்மா, நான், அப்பா எல்லாமே போய் வர்ஷிப் பண்ணுவோம். அது கோவிலுக்குள்ளே மேலே நைட்டில் தான் போய் அந்த சுவாமியை கும்பிட முடியும். அடியில் ஒரு குகை மாதிரி மேலே இருக்கும். மேல் கோவிலில் சிலை வச்சுருப்பாங்க, அடியில் போய் அங்கே மேலே போய் கும்பிட்டு வரணும். ஸோ அதுதான் எங்களோட குலதெய்வமாக இருந்தது. அங்கே பார்த்துட்டு சாரோட குலதெய்வம் பார்க்கும்போது ஏதாவது உங்களுக்கு கம்பேரிசன் தெரிஞ்சதா? அங்கே ஒரு மாதிரியான வழிபாடு இருந்தது, இப்போ இங்கே வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசு, அப்போ ஸ்கூல் கோயிங் ரொம்ப கிட் நான். அதனால பெரிய வழிபாடுகள்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கோவில் மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. பட் இங்கே போகிறச்சே வந்து நிறைய மிராக்கிள்ஸ். குலதெய்வம் பண்ணாரி அம்மன் கிட்டேயே நான் வந்து கல்யாணம் ஆன புதுசில் நான் பண்ணாரி அம்மன் போகும்போது அங்கே மாலை போடுறது, அந்த மஞ்சள் புடவை கட்டுறது, காப்பு கட்டுறது, அப்புறம் பூ மிதிச்சு, அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பூ மிதிக்கிறேன். பண்ணதே கிடையாது. ஸோ அதெல்லாம் என்னை பண்ண வச்சது எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருந்தது. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நான் பண்ணதே இல்லை. எனக்கு ஆள் சுட்டாலும் நம்ம வந்து அதை சொல்லக்கூடாது. பட் என்ன இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணது இல்லையா. இவங்களுக்கெல்லாம் பழக்கம், இவங்க அக்காலேருந்து இவர்லேருந்து எல்லாருக்கும் வருஷம் பண்ணுறாங்க பழக்கம். நமக்கு அதை ஃபஸ்ட் டைம். ஸோ எனக்கு அது புதுசாக இருந்தது. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் போகும்போது நான் மாலை போடுவேன். அது வந்து ஒரு ரெகுலராகவே ஆயிடுச்சு அது எங்களுக்கு. ஸோ அவ்வளவா வந்துட்டு அதான் அம்மா வீட்டில் கூப்பிட்டா சொல்லி கொடுத்தா ஓகேன்னு பார்த்துக்குறோம். அப்படி இருந்தவங்க திடீர்னு மாலை போடணும், கொண்டு மிரங்கணும்லாம் சொல்லும்போது உங்களுக்கு எப்படி? இல்லை, நான் வந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கிறதுனால எனக்கு இந்த மாலை போடுறது வந்து எனக்கு அது வந்து இப்போ பெரிய விஷயமா எனக்கு தெரியல. ஸோ ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன், அது இப்போ போட முடியாது. அது நம்ம வந்து அந்த டீனேஜுக்கு முன்னாடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ நான் பண்ணாரி அம்மனுக்கு போடும்போது ஓகே, இது ஒரு கைண்ட் ஆஃப் வர்ஷிப். எனக்கு புதுசாக இருந்தது. பண்ணாரி அம்மன் வேற லெவலில் இருந்தது. அது ஏன்னா அங்கே வந்து அந்த அந்த மடிக்கிற மியூசிக்காக இருக்கட்டும், அது வந்து கேட்டால டான்ஸ் உடம்பு அப்படியே வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அந்த மியூசிக்கை கேட்க கேட்க நம்மளுக்கே ஆடணும்னு தோணும். அப்புறம் நம்மளுக்கு வந்து சுடக்கூடாதுன்ட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே வருவாங்க. லாரியில் வந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்புறம் கொடமாக கொண்டு வந்து தண்ணி கொட்டுவாங்க மேலே. அதெல்லாம் ஒரு புது அனுபவமாக இருந்தது எனக்கு. ஸோ உங்களோட பையன் அவரும் பார்த்தா அவர் ஒரு பக்கம் ராமர் வேஷம் கெட்டப்லாம் போட்டிருக்கீங்க, இன்னொரு பக்கம் அவர் வரைகிறதே கிருஷ்ணர் தான் வரைகிறாரு. அவருக்கு எப்படி 2 பேரும் சேர்ந்து சொல்லி கொடுத்துட்டீங்களா, இல்லை அவரா இதெல்லாம் பண்ணுறாரா? அது இல்லைம்மா, இது எப்படின்னா ராமகிருஷ்ணர்கிட்ட நான் வந்து ஐக்கியமாக இருந்தேன்னா, வீட்டில் நம்ம படங்கள்லாம் இருக்கும், குழந்தை வந்து அதை பார்த்துட்டு வரைய ஆரம்பித்தான். அவன் பென்சில் ஆர்ட்லாம் பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு கிளாஸ் போட்டனால அவனுக்கு வரைகிறது அவனுக்கு பிடிச்சதாக இருந்தது, அதை பண்ணிகிட்டு இருந்தான். அந்த நீங்கள் பார்த்த இந்த ராமருடைய இது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அயோத்தியில் வந்து ராமருடைய மீண்டும் வந்து புதுப்பிச்சு அந்த பால ராமர் வந்து உட்கார்ந்துருக்கிறது வந்து எல்லா ஹிந்துமார்களுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை உருவாக்கியிருக்கும். இது வந்து நான் வந்து எந்த ஒரு இதுவுமே யோசிக்கல. அன்னைக்கு வந்து அவனுக்கு வந்து அந்த அழகுபடுத்தி அவனை வந்து ராமர் வேஷம் வந்து வீட்லேயே இருக்கக்கூடிய வச்சு இவளையே எல்லாமே பண்ணான். ரொம்ப அழகாக இருந்தான், ரொம்ப அழகாக இருந்தான். அப்படியே பண்ணி 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 கடைசியாக வந்து வில்லுக்கு பதிலாக அவன் வந்து சும்மா இந்த பிளாஸ்டிக் ஏரோ வச்சுருப்பான்ல, போன் ஏரோ வச்சுருப்பான், அதை வச்சுட்டு நான் ஏன்னா கல்ச்சரை வந்து நம்ம குழந்தைகிட்ட திணிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது இன்றைக்கி. நான் அதை வந்து ரொம்ப யோசிப்பேன். அவங்களாம் மெச்சூர்ட் ஆகிட்டாங்களா, அவங்களுக்கு தோணுமா தோணாதெல்லாம் யோசிக்கவே தேவையில்லை.
நீங்கள் என்ன போடுறீங்களோ அதுதாங்க முளைக்கும் இல்லைங்களா? இப்போ என்ன விதை நீங்கள் போடுறீங்களோ அந்த மரம் தான் அந்த இடத்துல முளைக்க போகுது. அதனால் குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் நம்ம வந்து அந்த ஆன்மீகத்தை நம்ம பதிச்சிட்டு இருக்கிறேன். அது மற்றதெல்லாம் கடவுளுடைய ஆசி அருளும். நைஸ் நைஸ். எப்படி மேம் சார் உங்களுக்குமே நிறைய எல்லாம் சொல்லுவார டிப்ஸ் எல்லாம், இந்த நாள்ல வந்து விளக்கேத்துங்க, இந்த நாள் இந்த கோவிலுக்கு போகலாம் அப்படிலாம் பிளான் பண்ணி சொல்றது? எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவருக்கு வந்து ஏதாவது விஷயம் நம்ம போகலாமா அப்படின்னா கோவில் கிளம்பிடுவோம். நாங்கள் இந்த நாள் தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம எந்த நாளாக இருந்துமே நாங்கள் கோவில் போவோம். ஸோ இந்த டைம் போகலாமா அப்படின்னாலும் டக்குன்னு கிளம்பிடுவோம். நாங்கள் பாபா கோவிலுக்கு ரெகுலராக போவோம். ஈசிஆரில் இருக்க பாபா கோவில் அங்கே ரொம்ப அமைதியாக ஒரு பின் ட்ராப் சைலன்ஸில் இருக்கும். ஸோ அங்கே போய் உட்காந்தாலே ஏதோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரி இருக்கும். அங்கே போய் உட்காந்து கொஞ்ச நேரம் மெடிடேஷன் பண்ணிட்டு நாங்கள் யூஸ்வலாக பாபா கோவிலுக்கு ரெகுலராக போவோம். நாங்கள் அங்கே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.